அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2025 வருடத்தின் 2வது மாதமான பிப்ரவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சூரியன் மேஷ ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. மேஷ ராசியில சூரியன், மிதுன ராசியில செவ்வாய், புதன் மகரத்துல 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சுக்கிரன் மீனத்திலையும், குரு ரிஷபத்துல 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தியாக போறாரு. சனி கும்பராசியிலையும், ராகு பகவான் மீனராசியிலையும், கேது பகவான் கன்னிராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அமைப்புகளோடு தான் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5/2/2025 தொழில்ஸ்தானத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்துக்கு போறாரு. 11/2/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 12/2/2025 அன்று தொழில்ஸ்தானத்தில் இருந்த சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. 21/2/2025 அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 26/2/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்த புதன் தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடும் கிரக மாற்றத்தாலையும் இந்த பிப்ரவரி மாதத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுப்போம். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, கலத்திரஸ்தானத்தில் குரு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் ஒருத்தவங்க கொடுத்த வேலைகளை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதில் சிறந்தவர் அப்படின்னா அது விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய வக்ரசனியால் அப்பப்போது ஒரு சில காலகட்டத்தில் மன நிம்மதி அப்படிங்கிறது குறையலாம். வீண் பிரச்சனைகளும் வரும் ஒரு சில காலகட்டத்தில். எனவே சற்று வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலம். அதே வேளையில் உங்களுடைய ராசிநாதனோட சஞ்சாரத்தால் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகளும் இந்த மாதத்தில் கிடைக்கும். எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்யறது தான் நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அவரோட சந்திரன் சேர்ந்து நீச்சபங்கு அடைந்து இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குது. குருவோட பார்வையும் உங்க ராசியில பதியுது. அதனால நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பொருளாதாரத்துல உச்சநிலை அடைய போறீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். கௌரவ பதவி, மதிப்பும் மரியாதை இது எல்லாமே உயரும். தன்னிச்சையா செயல்பட்டு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதத்துல குரு பகவானோட பார்வை நேரடியா உங்க ராசியின் மீது விழுது. சுக்கிரனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் நடக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதால சிறப்பான பலன் விருச்சிக ராசிக்கு உண்டு. சுபகாரியங்களில் இருந்துட்டு வந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கும். திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். காதல் உறவில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி திருமணத்தில் போய் முடியும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உங்கள் ராசியை பார்க்கறதால உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே உயரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு, இதுவரைக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுலாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால உயர் பதவிகளில் அமர போறீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பெண்களுக்கு பதவி உயர்வு, நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்துல புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப தகவல் தொடர்பு துறையில பெரிய லெவலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்களுடைய பேச்சை வச்சு செய்யக்கூடிய எந்த தொழிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். 5ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் இருக்கிறதால பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். அதே நேரத்துல தவறான பொழுதுபோக்கில் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நல்லது. கலை, திரைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் சக கலைஞர்களோட ஒத்துழைப்பும் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். தொழிலை நடத்துவதற்கு இதுவரைக்கும் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் இருக்கிறதால உங்களுடைய தொழிலை சிறப்பாக நடத்துவீங்க. பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் இறங்கிய காரியங்களில் இனிமேல் ஏறுமுகமாக இருக்கும். உங்களுடைய இல்லத்தில் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கிறதால மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. கணவரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனத்தை செலுத்தணும். ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல வக்ர நிலையில் இருக்கிறாரு.
குறுக்கீடு சக்திகள் வந்தாலும் அதையெல்லாம் எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளித்து வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். உயர் அதிகாரிகளை அனுசரித்து போங்க. பலமுறை ஏற்பாடு செய்தும் முடிவடையாத சொத்து பிரச்சனை இப்பொழுது உங்களுக்கு சுமூகமாக முடிய போகுது. அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தொகையை கொண்டு வேற ஒரு சொத்து வாங்கக்கூடிய முயற்சியிலும் நீங்கள் ஈடுபடுவீங்க. தொழிலில் புதிதாக பங்குதாரர்கள்லாம் வந்து இணையலாம். கும்பராசிக்கு புதன் வந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி போகிறாரு. சுகஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய புதனால் நல்ல சந்தர்ப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பொது காரியங்கள்லாம் ஈடுபடுவீங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு செயல்படுவதில் விருச்சிக ராசிக்காரர்கள் நேர்த்தியானவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷபராசியில் செஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆவதால் உங்களுக்கு நல்ல பலன் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்குது. அந்த அடிப்படையில் குரு உங்கள் ராசியை பார்க்குறதால கணிசமான தொகை அப்படிங்கிறது கைகளில் இருக்கும். உங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். உங்களுடைய கடமையை செவ்வனவே செய்தீங்க அப்படின்னா பாராட்டு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். மதிப்பு மரியாதை எல்லாமே உயரும். ஆலய திருப்பணிகளுக்காக உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். நீங்களும் அதை செய்து அந்த நல்ல பலனை பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பயணம் செய்யும் பொழுது முன்னெச்சரிக்கையாக இருங்க. ஆசிரியர்கள் வந்து சொல்வதை கேட்டு நடக்கிறதா மாணவர்களுக்கு நல்லது. வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த மாதம் வியாபாரம் சீராக தான் இருக்கும். ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரலாம். கொடுக்கல் வாங்கலெல்லாம் கவனத்தோடு இருக்கணும். வீண் செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் வியாபார வட்டாரத்திலெல்லாம் கௌரவம் அந்தஸ்து உயரும் போது அந்த மதிப்பை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கடினம். அதே நேரம் கூட்டாளிகளை நம்பி எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறதுக்கு கடுமையான உழைப்பு அப்படிங்கிறத போடணும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடியே நடக்கும். ஆனால் தொண்டர்களோட அதிருப்தியும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்வது நல்லது. மற்றபடி சமுதாயத்தில் பொறுப்புமிக்க பதவிகள்லாம் உங்களை தேடி வரும். கட்சி மேலிடத்தால் பாராட்டுதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விடாமுயற்சிகள் மூலம் வெற்றிகளை பெறுவீங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். உங்களை குறை சொல்றவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் பெண்கள்லாம் கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களால் அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். பேசும்போது அவசரப்படாம நிதானமாக பேசவும். உற்றார உறவினர்களை எல்லாம் கௌரவமாக நடத்துங்க. மற்றபடி பணவரவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாணவர்கள்லாம் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகம் படிச்சிங்க அப்படின்னு நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது உண்டு. பெற்றோர்களோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உற்சாகத்தோட விளையாட்டில் பங்கு பெற்றீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்குத்தான். இந்த மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இழுபறியான் என்ற காரியம் சீக்கிரமாக நடந்து முடியும். விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனபலம் தைரியம் அப்படிங்கிறது கிடைக்கும். வராமல் நின்ன பணம் கைக்கு வந்து சேரப்போகுது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் புதிய நபர்களோட நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களோட நட்பை பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் நெருக்கம் அதிகரிக்கும். இருந்தாலும் மனதில் ஏதாவது குறை அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அதை வெளிக்காட்ட மாட்டீங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்க முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றிட்டு பிச்சுப்பூ வாங்கி முருகனுக்கு மாலையா சாத்தி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதிக நன்மைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்கள்லாம் சரஸ்வதி தேவியை வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும்.